தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதத்துடைய 28ஆம் நாளாக இன்று தாயார் திருவை தூய அகஸ்டினாருடைய விழாவை இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்றது. இன்றைய வெள்ளிக்கிழமையிலே இறை இரக்கத்தை, இறை நம்பிக்கையை இந்த நாளிலே நாம் வேண்டி ஆண்டவரிடத்திலே நாம் கொண்டாடுகின்றோம். தூய அகஸ்தினார் வடக்கு ஆப்பிரிக்காவிலே அவர் தகாஸ்தே என்ற இடத்திலே அவர் பிறந்து வளர்ந்து தன்னுடைய தந்தை பெட்ரிசியஸ் மற்றும் அவருடைய தாயார் மோனிகா, நேற்றைய நாளிலே நாம் திருவிழாவை சிறப்பித்தோம். தூய மோனிகா தாயாருடைய விழாவை. இவ்வாறாக தன்னுடைய தந்தை இறை நம்பிக்கையற்றவராக இருக்கிறார். பெட்ரிசியஸ் அவர் ஒரு இராணுவ வீரராக இருக்கின்றார், போர் வீரராக இருக்கின்றார். அவரிடத்திலிருந்து இவர் கடவுளுடைய நம்பிக்கையை பெறவில்லை. மாறாக தன் தாயார் மோனிகா கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டவளாக, கிறிஸ்துவிலே வேறுண்டப்பட்டவளாக தன் வாழ்நாளிலே பிள்ளைகளை நல்ல முறைகளை வளர்த்தெடுத்து, அது குறிப்பாக தூய அகஸ்தினாருக்கு நல்ல போதனைகளை நல்ல கற்றுக் கொடுத்திருக்கின்றார். சிறு வயதிலிருந்தே இவர் தன் வாழ்நாளிலே இறை பண்புகளை பெற முயற்சித்தார். ஆனால் இவருடைய இந்த உலக நாட்டம், உலக இன்பத்திலே, வாலிப விதத்திலே சிறு வயதிலேயே இவர் அந்த தீய பழக்க வழக்கத்திலே அவர் ஈடுபட்டு உலக இன்பத்திலே முழுகடிக்கப்பட்டார். கடவுளை பற்றி அறியாதிருந்தார். ஆனால் அதன் பிறகு இவருடைய வாழ்விலே ஏறக்குறைய தூய அம்ப்ரோஸ் என்ற ஒரு ஆயர், அவர் மிலான் நகரத்து ஆயரை எப்பொழுது அவர் சந்தித்தாரோ தன்னுடைய வாழ்நாளிலே, அப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இவர் வாழ்விலே கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விடயத்தை பற்றிய பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வன்முறை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல்வேறு குளறுபடிகளை தெளிவுபடுத்தி தன் வாழ்நாளிலே இறை ஆற்றலை பெறுகிறார். இறை நம்பிக்கையை மிலான் நகரத்து ஆயர் தூய அம்ப்ரோஸ் வழியாக இவருடைய வாழ்வு பாதையானது அங்கு மாற்றம் பெறுகிறது. அப்பொழுது அந்த தொடக்க கால அந்த நூற்றாண்டிலே 354 இவர் பிறக்கிறார். 430 இவர் இறக்கின்றார். அந்த 3-4 நூற்றாண்டில் இருக்கிற மணிக்கேயம் என்ற தப்பறை கொள்கையை இவருடைய வாழ்வை பாதித்து விடுகிறது. அப்போ இதனுடைய புரிதல் எல்லாம் தூய அம்ப்ரோஸுடைய அந்த போதனையினால் இவர் தன் வாழ்விலே ஒரு தெளிவை பெறுகிறார். இந்த மணிக்கேயம் என்பது ஒரு தப்பறை கொள்கை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை அவர் அறிகின்றார், கிறிஸ்துவை பற்றி அவர் வாசிக்கின்றார். அது குறிப்பாக அவருடைய வாழ்விலே ஒரு சிறு குழந்தை அவருக்கு வெளிப்பட்டதாம். எடுத்து வாசி என்று சொன்னதாம் விவிலியத்தை. அப்பொழுது அவர் வாசித்த பகுதி ரோமர் மடல் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 14 அந்த இறை வார்த்தைகள் இவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்கிறது யாசுடைய வாழ்க்கையிலே. காரணம், இந்த தீய இச்சைகளோடு வாழ்ந்தால் நாம் ஊழியர்களுக்கு அடிமையாக்கப்படுகிறோம். அந்த ஒரு வார்த்தை இவருடைய வாழ்க்கை பாதையை மாற்றியது. கிறிஸ்துவரை ஆட்கொண்டிருக்கின்றார். நீ செய்வது தவறு தான் சொல்கிறார். நீ செய்கிற செயலுக்கு நீயே பொறுப்பு தான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. உன்னை அடைந்தால் என்று இறைவா என் உள்ளம் அமைதி காண்பதில்லை என்று சொல்லுகின்றார். பாருங்கள், எப்படிப்பட்ட அவர் வாழ்விலே பெரிய ஒரு மெய்யல் அறிஞர், இறையல் அறிஞர், பேராசிரியர். அவருடைய வாழ்விலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் கடவுளுடைய உள்ளத்திலே ஒவ்வொருவரும் சரணாகதியாக நாம் ஒவ்வொருவரும் வர வேண்டும். பவுலுடைய சொன்னார், என் ஞானம், என் கல்வி, என் அறிவு, என் செல்வம் அனைத்தும் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார். அப்ப என்னுடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் உண்மை, தாழ்ச்சி. இதுதான் அவர் சொல்லக்கூடிய பாடம். வெள்ளிக்கிழமையிலே உண்மையோடு வாழுங்கள், தாழ்ச்சியோடு இருங்கள், பணிவோடு இருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் அது உயர்த்தும் என்ற அந்த நற்பண்புகளால் கட்டப்பட்ட தூய அகஸ்தினார் நல்ல ஒரு அறிவு ஜீவி. ஆனால் தன் வாழ்நாளிலே இவ்வளவு தவறு செய்துவிட்டோம், தன்னுடைய வாழ்க்கையில் முற்றிய மாற்றம் உண்டு என்று அவருடைய தாயார் மோனிகா அழுது புலம்பி கண்ணீரோடு ஜெபிக்கின்றார். இதிலிருந்து நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டாம், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய கணவர், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர் மனமாற்றம் பெற வேண்டும் என்றால் அங்கு தாயார் ஜெபிக்க வேண்டும். தூய மோனிகாவை போல தொடர்ந்து இடைவிடாது ஜெபியுங்கள். அவருடைய அந்த தசுரவிடலை 5ஆம் அதிகாரம் 17 இடைவிடாது ஜெபியுங்கள், இடைவிடாது அன்றாடுகிறது போல தாயார் குடும்பத்திலே பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது. நிறைய குடும்பத்தார், என் பிள்ளை குடிப்பழக்கத்திலே, என் பிள்ளை போதை பழக்கத்திலே, என் பிள்ளை இப்படி தடமாறி இருக்கிறது, என்ன செய்வது என்று நாம் அழுது புலமை கண்ணீரோடு இருப்பதில்லை. மாறாக ஆண்டவரிடத்திலே சென்று முழங்கால் படியிட்டு நாம் அன்றாடுகிற பொழுது நிச்சயம் ஆண்டவர் நல்ல ஒரு முடிவை தூய அகஸ்தினாருடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை தூய அம்ப்ரோஸ் ஆயர், மிலான் நகரத்து ஆயர் மாற்றி குருவாக, ஒரு ஆயராக, அந்த ஹிப்போ நகரத்துடைய ஆயராக ஏறக்குறைய ஒரு 30-35 ஆண்டுகள் இவர் பணி செய்து கிறிஸ்துவை பற்றிய போதனைகளிலே வேரூண்டப்பட்டவராக மனமாற்றம் பெற்ற ஒரு
மனிதராக இவர் வந்திருக்கிறார் என்று சொன்னாங்க. திருவை தொடக்க கால 3-4 நூற்றாண்டுகளே வாழ்ந்தவர் இவ்வளவு ஒரு மனமாற்றமற்றவராக தன் வாழ்நாளிலே கிறிஸ்துவுக்கு சாட்சி வந்தது போல இன்றைக்கு ஒவ்வொருவருமே எந்த வயது என்று வரமில்லை, இப்பொழுது நான் மனமாறுவதா அல்லது என்னுடைய வாழ்க்கை இந்த நிலையில இனி போகட்டும், அல்லது இந்த வாழ்க்கை போகட்டும், 7 வயசாச்சே என்றெல்லாம் நான் நினைக்க வேண்டாம். மாறாக எந்த நொடிப்பொழுதும் அவருடைய வாழ்க்கை மாற்றம் பெறலாம். கிறிஸ்துவுக்குள்ளே புது வாழ்க்கை ஒவ்வொருவரும் பெறலாம் என்பதை தூய அகஸ்தினார் இவருடைய வாழ்வு இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருமே இறையிறக்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருமே அன்போடு அழைக்கிறார். நற்செய்தியிலே பார்க்கிறோம், 5 பேர் உண்மையோடு செயல்படுகிறார்கள், 5 பேர் அறிவுரைகளாக இருக்கிறார்கள். யாருக்கு நான் உதவி செய்ய ஒரு உதவி செய்திருக்கலாம் என்று சிலர் நினைக்கலாம். ஏன் அவர் கொடுத்துருக்க கூடாதா, ஒரு சோம்பேறித்தனத்தில் தானே இருக்கிறார்கள், ஏன் செய்யக்கூடாதா, உதவக்கூடாதா எனக்கு நினைப்பவர்கள் ஏராளமாகவே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு கொடுக்க வேண்டும், எந்த சூழ்நிலையை கொடுக்க வேண்டும், ஒவ்வொருவரையும் நாம் கடமையற்றவர்களாக பொறுப்பற்றவர்களாக இன்றைக்கு மாற்றிவிடக்கூடாது. நிறைய பேர் இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளை இன்றைக்கு சோம்பேறியாக்கி விடுகிறார்கள். கணவர் இன்றைக்கு மனைவியை இன்றைக்கு சோம்பேறியாக்கி விடுகிறார்கள். காரணம், இந்த அன்பால் குவித்துக் கொள்வார்களே அல்லது என் நிலையத்தில் கடினப்பட்டுக் கொள்வார்களே என்று. அப்படி அல்ல, யதார்த்தங்களை உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அவர்கள் திருத்துவதற்கு வாய்ப்புகளை நாம் கொடுக்க வேண்டும். ஆகவே அத்தகைய ஒரு இறை இறக்க ஒரு அன்பிலே இயேசு ஆண்டவர் கனிவுள்ளவராக பரிவுள்ளவராக ஒவ்வொருவருமே அன்போடு இந்த நாளிலே ஆசீர்வதிக்கின்றார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை இறக்க ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நலப்படுத்த சுகப்படுத்த நம்முடைய கிருபை ஒவ்வொருவருக்குமே உண்மையோடு செயல்பட, வேகத்தோடு செயல்பட, ஒவ்வொரு விழிப்போடு இருக்க, விழிப்பாய் இருங்க, ஆயத்தமாக இருந்தது நம்முடைய இந்த இறை வாக்கு இன்றைக்கு ஒவ்வொருடைய உள்ளத்திலுமே நல்ல மாற்றங்களை கொடுக்க, தீய பழக்கவன்களை விட்டுவிட்டு, தீய சிந்தனைகளை, தீய நாட்டங்களை இச்சைகளெல்லாம் விட்டுவிட்டு, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே ஒவ்வொருவருக்கும் வாழ்வையா என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கை பாதைகளை மாற்ற நீரே வழிகாட்டியாக, நீரே ஆயனாக, நீரே ஒளியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் தங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுது மனமாறி கிறிஸ்துவை எப்பொழுது பின்பற்றும் என்று காத்து கொண்டிருக்கிற அநேக இன்றைக்கு குடும்பத்திலே தரமாயில் இருக்கிற பிள்ளைகள், பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் பல்வேறு பிரச்சனைகளோடு, உடல் மன பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகள், தங்களுடைய மன உளைச்சலோடும் தங்களுடைய மன அழுத்தங்களோடும் குடும்பத்திலே சோபேத்தனத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டு நாளை ஆசீர்வதிக்கும்படியாக இறை விழுமைகளை, இறை மதிப்பீடுகளை எவ்வாறு தூய அம்புரோஸ் எவ்வாறு அகஸ்தினாரை வழிநடத்தியது போல, தாயார் மோனிகா எவ்வாறு ஜெபித்தது போல, தன் மகனுக்காக ஒப்பு கொடுத்தது போல, இன்னைக்கு ஒவ்வொருவருமே இந்த இறை வல்லமையை, இறை ஆற்றலை, இறை நம்பிக்கையை இதனாலே ஒவ்வொரு குடும்பத்திற்குமே தங்களுடைய பிள்ளைகள் மாற்றம் பெறுவார்கள் என்ற ஒரு அளப்பரிய நம்பிக்கையை நாளை ஊற்றும்படி கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.